ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹட்சன் தயிர். நீங்கள் வீட்டில் இருக்க தயிரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டு, நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இல்லைட்டு நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணலன்னா சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதுக்கு மேலே வேண்டாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். ஆக்சுவலி பீட் பண்ணும்போது தான் அந்த க்ரீமினஸ் இருக்கும். அப்படியே தயிர் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லின்னு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த குழம்புக்கான இது வராது. நல்லா க்ரீமியாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா தோரம்பருப்பு கடலப்பருப்பு தனியா ஒரு 1 ஹவர் ஊற விட்டுருக்கேன். இதுலேயே நம்ம வேணும்னாலும் பச்சை மிளகா மிளகு சீரகம் இஞ்சி ஊற வைக்கலாம். பட் நான் இன்ஸ்டண்ட்டாக இதை அரைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இதில் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா திரும்பி ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் இஞ்சி தேவையான அளவு ஒரு சின்ன பிஞ்ச் இஞ்சி அது போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு இந்த காய்க்கு என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணணுன்னா சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இல்லைட்டா வெண்டைக்காய். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக பண்ணால் பிடிக்காது. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது அந்த ஜெல் ஆகாது. அதில் போயிட்டு குழன்னு ஆகாது. ஆல்ரெடி மோர் குழம்பு கொஞ்சம் குழன்னு தான் இருக்கும். ஸோ இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோன்னா அது என்ஹான்ஸாக அழகாக இருக்கும். தென் கடலப்பருப்பு தோரம்பருப்பு தனியா 3 பச்சை மிளகா மிளகு சீரகம் இஞ்சி அதை அரைச்சி வச்சதை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் குத்தி கடுகு தாளிச்சுக்கிறேன். அதை கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சம் நான் கடுகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாளிப்பேன். தேவையான அளவு எண்ணெய் கொத்திக்கணும். தட் மீன்ஸ் கொஞ்சமாக போதும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொத்திட்டு கொஞ்சம் கடுகு நான் எக்ஸ்ட்ரா ஊற்றி இதில் நான் போடுறேன். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஓகேவா. இதில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தென் அரைச்சி வச்ச விழுது இருக்கும். அந்த அரைச்சி வச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணிடணும். இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் கடலப்பருப்பு தோரம்பருப்பு 3 பச்சை மிளகா மிளகு சீரகம் இஞ்சி தனியா இதை ஆட் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டிப் என்னென்னா இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில் தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஊற வச்ச தண்ணியில். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இது பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோம். தென் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். எதுக்குன்னா மோர் குழம்பு நம்ம கொஞ்சம் திக்காக வச்சோன்னா அது அப்புறமா சாப்பிடும்போது இன்னும் திக்காகிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இந்த வதத்தில் இப்போது நான் ஓரளவுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்புறமா சாப்பிடும்போது அது ரொம்ப திக்காகிடும். ஆக்சுவலி இந்த வாட்டில் கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்ட்டில் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை நம்ம அடுப்பில் வச்சு ஆனால் இது கொதிக்க வைக்கும்போது சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். திரியாக லைட்டாக வரும். அப்போவே இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும். ஆக்சுவலாக இது நம்ம மீடியத்துலேயோ இல்லாட்டா ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் தெரியாக வரும் மோரில். ஸோ அதனால் கொஞ்சம் தெரியாக வரும். அப்படி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டர்மரிக் கலர் என்ஹான்ஸ் வந்திருக்கும் அழகாக. ஆக்சுவலி நிறைய டர்மரிக் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. 1/2 டீஸ்பூன் போதும். அதில் போடும்போது அப்புறம் அடுப்பில் வைக்கும்போது அது நல்லா அந்த கலர் கொடுத்துரும். இதுதான் இன்றைக்கி என் ஸ்டைல் ஆஃப் மோர் குழம்பு. இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில். தேங்க்யூ அண்ட் பாய்.